Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 504 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல ஒரு வழியா நம்ம பையலுக்கு 17 வயசும் 14 வயசும் ஆகிற மாதிரி காமிச்சாங்கல்ல. சாபோ 17 வயசுல நம்ம கப்பலுக்கு கிளம்பிடலாம், ஏன்னா 18 வயசுல நீ நோபலா மாத்திருவாங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அவனோட சத்தியத்தை இவங்க நிறைவேற்றணும்னு சொல்லி ஏசு 17 வயசுலயே போட் எடுத்துட்டு கப்பல்ல கிளம்பிட்டான். லூஃபிக்கு இன்னும் 3 வருஷம் இருக்குது இல்ல, சோ நானும் சீக்கிரத்துல வந்துருவேன், ரெடியாருங்கிற மாதிரி சொன்ன உடனே ஏசுக்கு செம ஹாப்பி. அப்புறம் என்ன எல்லாம் பை பை சொல்லி நல்லபடியா போயிட்டு வா, உடம்ப பாத்துக்க, பத்திரமா இரு, வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணுன்னு சொல்லி அனுப்பி வைப்பானுங்க. ஆக்சுவலா இப்படி ஏஸ் கிளம்புறது கார்ப்புக்கு சுத்தமா தெரியாது. அவனுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா தூக்கி போட்டு வாயிலே மிதிப்பாரு. என்ன நடக்க போதோங்கிற பீதியே உள்ளுக்குள்ள இருக்கத்தான் செய்யுது. அப்படியே கட் பண்ணி நம்ம டாடனை காட்டுறாங்க. அவ அப்படியே சோகமா ஒரு மூலையில உட்காந்து சிகரெட்டை உரின்னு உறிஞ்சு தள்ளிட்டு இருப்பா. என்னடானா ஏசு போன கவலையில இருக்கா. 17 வருஷம் ஆனதே தெரியல. நேத்து தான் ஏச குழந்தையா கார்ப் வந்து கொடுத்த மாதிரி அவளுக்கு தோணுது. ஆனா அவ ஆளுகிட்ட எல்லாம் அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வெளியில காட்டிக்க மாட்டாள். ஏன் சோகமா இருக்கீங்கன்னு வந்து கேட்டதுக்கு கார்ப் வந்து என்ன சொல்லுவாருன்னு தெரியலையேன்னு அப்படியே சமாளிப்பா. அது மட்டும் இல்லாம ஏச ஒரு லூசுன்னு வேற திட்டிட்டு உட்கார்ந்து இருப்பாளா. ஏசு உங்ககிட்ட உன்னை சொல்ல சொன்னான்னு சொன்ன உடனே கடைசி நிமிஷத்துல அப்படி என்னடா என்கிட்ட சொல்ல வேண்டி இருக்குது, சொல்லுடா நீங்கப்பா, என்னை இவ்வளவு நாளா கேர் பண்ணி நல்லபடியா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லியிருப்பான். அவ்வளவுதான் அவன் சொன்ன கேட்டுட்டு கதறி கதறி ஆள ஆரம்பிச்சிருவான். என்னன்னா ஏசு அவளை விட்டு போனது ரொம்ப கஷ்டமா இருக்குது, அவளால தாங்கிக்க முடியல. கேட்டா கண்ணுல தூசி விழுந்துருச்சு, கண்ணு வேர்க்குதுன்னு சொல்லி கேவலமா சமாளிச்சுட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா இப்ப நம்ம லூஃபி மட்டும் தானே இருக்கான். இன்னும் 3 வருஷத்துல இவனுமே வெளியே கிளம்ப போறான். சோ அப்படி இருக்கும்போது பையன் ஸ்ட்ராங்கா இருக்கணுமே, அதனால தனியா நின்று பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பானா. ஆனா அவனோட எய்ம் கரெக்டாவே இருக்காது. அப்ப திடீர்னு சாபோ இவனுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி ஒரு சின்ன இல்யூஷன் வரும். அந்த இல்யூஷன் என்ன சொல்லுதோ அதை கேட்டு அட்டாக் பண்ணுவான். அவனோட அட்டாக் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அட வேற ஒண்ணும் இல்ல, சாபோ இருக்கும்போது இந்த மாதிரி தான் அட்வைஸ் பண்ணிருப்பான். நான் இன்னும் ஸ்ட்ராங்கா மாற போறேன்னு சந்தோஷமா கத்திட்டு கிடப்பான். அப்படியே கட் பண்ணா சில பல மாசங்கள் ஆகுது. லூஃபி இன்னுமே அவனோட கிங்டம்ல தான் இருக்கான். அதாவது லூஃபி கிங்டம்ல. அதான் அவனுக்குன்னு தனியா ஒரு வீடு மாதிரி கட்டி உட்கார்ந்துட்டானே அங்கதான். அப்ப டோக்ரா நியூஸ் பேப்பரை பாரு, பயங்கரமான நியூஸ்னு சொல்லி கத்திட்டே ஓடி வருவான். என்னடான்னு பார்த்தா ஏசோட பேரு நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கும். என்னன்னா ஏஸ் அந்த டைம் அவனுக்கான ஒரு ஷிப்பையும் க்ரூவையும் பிடிச்சிட்டான். அப்புறம் என்ன பையன் நானும் ஒரு நாள் சாதிச்சு காட்டுவேன்னு சொல்லி பயங்கரமா அவனோட ட்ரைனிங்கை விடாம தன்னந்தனியா பண்ணிட்டே கிடப்பான். அப்படியே 3 வருஷம் போயிருது. லூஃபிக்கு 17 வயசு ஆயிருச்சு. பையன் கிளம்ப போறான். என்ன சென்ட் ஆஃப் பண்ண யாரும் வரமாட்டீங்களான்னு சொல்லிட்டு டாடன்ட்டியும் அவன் ஆளுகிட்டையும் போய் கேட்பானா. எல்லாம் கப்சுப்புன்னு உட்காந்துக்குவாங்க, வரவே மாட்டாங்க. என்னன்னா இவங்க வந்தாங்கன்னா மக்கினோவும் மேயரும் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. ஆனா அந்த விண்டுமில் வில்லேஜை சேர்ந்தவங்க எல்லாம் பயந்துருவாங்களாமா. அதனால நீ மட்டும் போ, நாங்கெல்லாம் வரல. என்ன ஒண்ணு அப்படியா, சரி ஓகே, எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, நான் போயிட்டு வரேன்பா. உடனே அவங்களும் நல்லபடியா போயிட்டு வாங்க பாயிலா. உடனே லூஃபி எனக்கு மவுண்டன் பேண்டட்ஸ்னாலே சுத்தமா பிடிக்காதுமானா, மூடிட்டு போடான்னு டாடன் காண்டாயி கத்துவா. ஆனா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. அவ்வளவுதான். இவ்வளவு நேரம் கண்ட்ரோலா இருந்த டாடனு இப்ப அழுகைய கண்ட்ரோல் பண்ண முடியாம தேம்பி அழ ஆரம்பிச்சிருவான். ஏன்டா இங்க நின்னு உசுர வாங்குற, பேசாம போய் தொலைறான்னு. அலாதன்னா கண்ணு வேர்க்குது. அப்ப அந்த விண்டுமில் வில்லேஜ காட்டுறாங்க. அங்க இருந்து தான் நம்ம பையன் கிளம்புறான். அங்க இருக்க மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து தான் லூஃபி அனுப்பி வைக்கிறாங்க. அதுலயும் சில பேர் எல்லாம் நீ என்னோட பழைய போட் எடுத்துட்டு போக வேண்டியதானே, எதுக்காக இப்படி ஒரு சின்ன போட் எடுத்துட்டு போற, இது எப்ப வேணாலும் மூழ்குமே, அப்புறம் உனக்கு தான் பஞ்சாயத்துன்னு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணுவாங்க. பையன் கேட்க மாட்டான். அவனுக்கு என்னன்னா இந்த கடல் வாழ்க்கையை இதுல இருந்தே நான் ஆரம்பிச்சுக்கிறேன், எனக்கு பெருசா எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டு சாபோ என்னைய பாரு நான் கடலுக்கு போறேன் அப்படின்னு சந்தோஷமா கிளம்புவான். ஃபர்ஸ்ட் சாபோ கடலுக்கு போறேன்னு கிளம்புனா, அப்புறம் ஏசு இப்ப நம்ம பையன். ஆனா என்னதான் தேர்டா போனாலும் நான் தான்டா ஃபர்ஸ்டா வருவேன், வெயிட் பண்ணி பாருடா ஏசுன்னு சொல்லி அவன் பாட்டு கத்திட்டு கிடப்பானா. என்னாச்சுடா பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சான்னு கேட்பாங்க. இது பைத்தியம் இல்ல, இது சேலஞ்சு, நான் ஏசை விட பெரிய ஆளா மாதிரி காட்டுவேன் பானா. அந்த ஊர் மக்களுக்கு ஏசு யாருன்னே தெரியல. சரி ரைட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கப்பல் எடுத்துக்கிட்டு அவன் பாட்டு கிளம்பிடுவான். எல்லாத்துக்கும் கவலையா இருக்கும். என்ன மேயருக்கு ஒரே ஒரு கஷ்டம், இந்த வில்லேஜ்ல இருந்து போறவனுங்க பூரா பைரட்டா மாறிடுறானுங்க. அதான் அவரால் தாங்க முடியல. சரி ரைட்டுன்னு அப்படியே அவன் பொறுமையா போயிட்டு இருக்கும்போது அழகான பறவைகள் மீன்கள்னு எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டே போவானா. அந்த டைம் திடீர்னு இவனை சின்ன வயசுல அட்டாக் பண்ண வந்து ஷாங்ஸோட கையை சாப்பிட்டுட்டு போச்சே ஒரு பெரிய சி மான்ஸ்டர், அது வந்து நம்மளால பயங்கரமா லுக் விட்டோன்னே வில்லேஜ் மக்கள் எல்லாம் பீதி ஆயிருவாங்க. ஐயோ லூஃபிக்கு ஆபத்துன்னு. ஆனா லூஃபி என்ன தெரியுமா சொல்லுவான், 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த பையன் இல்லப்பா நானு, நீ இப்ப தப்பான ஆள்கிட்ட மோதிட்டு இருக்கேன்னு சொல்லி கம்னு கைய பின்னாடி இழுப்பான். அது கடிக்க வரும், அதோட வாயிலேயே ஒரு குத்து. அவ்வளவுதான். அவன் குத்துன அந்த சி மான்ஸ்டர் நாக் அவுட். மக்கள்லாம் வாவ் சூப்பர் அப்படி இப்படின்னு சொல்லி அவனை பாராட்டி தள்ளுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம டாடனும் அவன் ஆளும் லூஃபி கிளம்புறத மறைஞ்சிருந்து பாத்துட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப அந்த சி மான்ஸ்டரை ஒத்த அடியில தெரிக்க விட்டான்ல, அதுலயே தெரிஞ்சு போச்சு பையன் இப்ப முன்ன விட நல்லாவே ஸ்ட்ராங் ஆயிட்டான்னு. பையன் கிளம்பும் போதே நான் என்னோட குருவா கண்டுபிடிக்க போறேன், எனக்கு அட்லீஸ்ட் 10 பேராச்சும் வேணும், அது மட்டும் இல்லாம ஒரு கருப்பு பிளாக், ஒரு கப்பல் எல்லாமே வேணும், தெரிக்க விடலாம், நான் கிங் ஆஃப் த பைரட்டா மாற போறேன்னு கத்திட்டே கிளம்புவான். அப்படியே இங்க ஒரு பெரிய கட்டா போட்டு இப்போ இந்த டைம் பிரசன்ட் டேல என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. வேறங்க அந்த அமேசான் லில்லியில தான் லூஃபி
லூஃபி அவங்க அண்ணன் இறந்து போயிட்டான்னு சொல்லி காட்டுக்குள்ள பயங்கரமா கத்திட்டு கிடந்தால அவனால அழுகைய கண்ட்ரோல் பண்ணவே முடியல. என்னன்னா அவன் கிங் ஆஃப் த பைரட்டா மாறணும்னு ஆசைப்பட்டான். ஆனா அவங்க அண்ணனையே காப்பாத்த முடியல. அப்புறம் என்ன கிங் ஆஃப் த பைரட்? அப்ப என்ன அர்த்தம்? பையன் ஸ்ட்ராங்கா இல்லன்னு தானே அர்த்தம். சோ நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவான். அவன் அண்ணனை கண்ணு முன்னாடியே சாக விட்டமேன்னு. இதை பார்த்துக்கிட்டு இருக்க ஜின்பேக்குமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அந்த டைமுக்கும் போது லூஃபி ஐயோ நான் வீக்கா இருக்கேன்னு சொல்லி கதறி கதறி அழுகிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.